ஹலோ நண்பர்களே, இன்றைக்கும் காலைல லேட்டாக ஆச்சும் பரவாயில்ல, லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னு போய் லெமன் டீ குடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஒர்க் தான், அதனால் பெருசாக எதையும் பண்ண முடியல. சமைச்சு முடிச்சு வச்சுட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதுக்குள்ளே நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி வெளியே போகலாம் அப்படின்னாரு. சரி, சமைச்ச சாப்பாடு அப்படியே வச்சிடலாம், அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நேராக வெளியே கிளம்பியாச்சு. போன வேலை முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, போன வழியும் முடியல. சரி, பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் லெமன் டீ குடிக்கலாம். போய் லெமன் டீ குடித்தோம். இதுதான் அந்த நண்பர் கூலர்ஸ் போட்டு காலைல நிற்கிறாரு. இந்த லெமன் டீ 40 ரூபாயாம். சரி, பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே இருந்த ஹனி அப்படியே இருந்துக்கிறாங்க, கீழே மிக்ஸே ஆகலை. தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் சாப்பிடவே இல்லைன்றதை மறந்துட்டேன். அதனால் சூப்பர் வேஃபர் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து கடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 3 மணிக்கு எடுத்தது. அப்புறம் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. இதான் என்னோட ஃபஸ்ட்டு மீல் நான் சாப்பிட்றது. அவ்வளோ லேட்டாக சாப்பிட்டுருக்கேன். ஹெல்த் என்ன ஆக போதோ. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. என்ன இருந்தாலும் ப்ரையாரிட்டி சாப்பாடு கொடுத்து வச்சணுன்றதுனால உடனே உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஐம் வெரி சாரி, இந்த அளவுக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கிறது என்னோட தப்பு தான். டைமிங்கை ப்ராப்பராக இருக்கணும்டா சீக்கிரமாக. ஒரு 10 நிமிஷம் படுத்தேன், ஆனால் இன்னும் பசி ரொம்ப இருந்துச்சு. அதனால் இன்னொரு சூப்பர் வேஃபரை போட்டு திரும்ப வேலையில் உட்காந்துச்சு. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி எல்லாம் எடுத்தது. வேலையில் சிக்கல் காரணமாக நிறைய நேரம் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 2 hours போச்சு. கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கே. இதுக்கு மேலே சமைச்சா நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு தந்தூரி ஆர்டர் போட்டேன். மீதி இந்த சிக்கனு பிரெட்டு ஒரு தந்தூரி வச்சு முடிச்சுலாம் சொல்லி உட்காந்தாச்சு. நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாள் மிஸ் பண்ணால் அது என்ன ஆகுது அப்படின்னா மற்ற நாளையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால் இந்த வீக்கெண்டில் ரீபூஸ்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக ப்ராப்பராக ஓடணுன்றதுனால எல்லாத்தையும் எனர்ஜி ஏற்றணுன்றதுக்காண்டி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இனிமேல் ஜிம்லாம் ஸ்கிப் ஆகாது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை பை.